சேட்டை செய்யும் செங்குரங்கு நாட்டுக்குள்ளே வந்தது. வீட்டில் மக்கள் செய்வதெல்லாம் வேடிக்கை பார்த்தது. சட்டை வேஷ்டி துணியெல்லாம் செத்த நேரம் ஊற வைத்து கட்டி சோப்பு வைத்து துவைக்கும் போது வெள்ளை நூரை வந்ததையும் கண்டது. எட்டி நின்று யோசனையில் ஆழ்ந்தது. அந்த கட்டி சோப்பெடுத்து பொங்கி வரும் வெள்ளை நூரை காட்டுக்குள்ளே செய்து காட்ட நினைத்தது. சொப்பு கட்டி அதை தூக்கி கொண்டு விரந்தது. காட்டுக்குள்ளே ஏரிக்கரை செங்குரங்கு தாவியாட கண்டு வந்த விலங்கெல்லாம் அங்கதானே கூடியது. ஆட்டம் போட்ட செங்குரங்கின் கைதவரை சொப்பு கட்டி சட்டென்று ஏரிக்குள்ளே விழுந்தது. குரங்கு அதை தேடி கைகளாலே எரி நீரை கலைத்தது. கலங்கிய எரியினை நுரையாக நிரம்பிட அந்த நேரம் அங்கிருந்த நாணல் ஒன்று மூச்சு விட்டது. நாணல் அதின் மூச்சுக்கு வண்ணத்தில சோப்பு. முட்டை அங்கு பிறந்தது. பின்வானம் நோக்கி மேலாக பறந்தது. இப்படியே முட்டை பல விதவிதமாய் பறந்தது செல்ல. ஏரி நீரும் வற்றித்தானே போனது. இதை கண்டு கூட்டமும் மெல்ல மெல்ல வாடியது. விலங்குகளின் வாட்டம் கண்டு வெள்ளை மேகம் கருக்கொண்டு நல்ல மழை அப்போதே பெய்தது. காடு மீண்டும் அங்கே மகிழ்ச்சியில் திளைத்தது. சுட்டிப்பயல் செங்குரங்கு செய்த